ஃப்ரெண்ட்ஸ், டுடே லஞ்ச் பாக்ஸ் என்னென்னா சிக்கன் சுக்கா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். குழம்பு பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றின குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, புளி கரைசல், புளி குழம்புக்கு கரைச்சி வச்சுருக்கோம். குழம்புக்கு தாளிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி ஊற்றின தட்டைப்பயிர் குழம்பு, மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி ஊற்றின தட்டைப்பயிர் குழம்பு. வாங்க சமையலுக்குள்ளே போவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சது மிளகா, மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் இதிலே போட்டு வதக்கி அரைச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கிராமப்புற குழம்பு, மிளகா ஆட்டி குழம்பு வைக்கிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி தாளிச்சுட்டோம். தட்டைப்பயிறு, கிழங்கு தாளிச்சிட்டோம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைசலையும் ஊற்றிடுவோம். மிளகா அரைச்ச தண்ணி, ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு 3 நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அரைச்சி ஊற்றின தட்டைப்பயிர் குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு தேவையான அளவு உப்பு, குழம்பு திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மிளகா மல்லி அரைச்சி ஊற்றினோம்னா குழம்பு வேலை முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இது ரொம்ப ஈஸியான குழம்பு, சீக்கிரமாகவே வச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். மூடி போட்டு ஒரு விசில் வச்சா அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு சமையலில் பார்ப்போம். பாய்.